உலகத்தில் நம்ம எத்தனை அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனை அம்பாளையும் ஒருமித்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்குது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய கரகோஷத்தோட வள்ளலார் சுவாமிகள் இயற்றிய கலைநிறை கணபதி எப்படி பாடுறாங்கன்னு பாருங்கள்.
கொஞ்சம் குடிச்சுட்டா தூக்கி கொடு. சின்ன சின்ன பதம் வைத்து
இப்போ குழந்தைங்க ஒரு பாட்டு பாட போகிறாங்க. ஜெகத் ஜனனி ஜெகன்மாதா ஆதி பராசக்தி பாலயமாம். மேக்சிமம் அவங்களால எவ்வளவு அம்பாளை கூப்பிட முடியுமோ அத்தனை அம்பாளையும் இப்போ கூப்பிட போகிறாங்க. கண்டு ரசியுங்கள்.
இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகள் 4 வயது முதல் கற்றுக்குறாங்க. அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட முடியுமோ இந்த வாட்டி போட்டிருக்காங்க. உங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமும் தெய்வ கட்டாட்சமும் குரு கட்டாட்சமும் வேண்டும் என்று உங்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டு இவர்களை ஒருத்தராக அறிமுகம் செய்திருக்கிறேன். சமர்த், அதை கீழே எழுந்து நமஸ்தே நமஸ்தே. யாழிசை அகிலேஷ், சாகரிகா, சௌபர்ணிகா, இனியா, சுபப்பிரபா, யாழினி, பேரு தானிகா, ஹரிஹரன், சாகேத், ஸ்ரீவித்யா, ஸ்மிருதி, ஹர்ஷனா, அகெயின் ஸ்மிருதி, SMRITHI ஒரு ஸ்மிருதி, SMRUTHI ஒரு ஸ்மிருதி, பவ்யா, மீனாட்சி, நியதா, கிருத்திகா, யுகன் பாரதி. இவங்களுக்கு பக்கவாத்தியமாக இதுக்கு மேலே இவ்வளோ நல்லா வாசிக்க முடியாது. மாஸ்டர் RS அத்வைத் அந்த கீபோர்ட். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் லெவல் சொல்லப்போனால், ஏன்னா அவங்களால தான் இந்த குழந்தைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்க முடியும். ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலேயே இந்த குரு கட்டாட்சம்ங்கிறது கிடச்சிரும். அதே மாதிரி குமாரி சிருஷ்டி வயலின், இவங்க 2 பேரும் they are the senior most disciple of Shrutilaya School of Music. இந்த கலையை பல குழந்தைங்களுக்கு, பல கோடி குழந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கு இவங்களுக்கு இந்த குரு கட்டாட்சம் இப்போவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒரு 40-50 குழந்தைங்களுக்கு இவங்க டீச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரையும் வழி நடத்தி சென்று இந்த இசை பள்ளியை வெகு நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ருதிலயா சுரேஷ் அவர்களுக்கு, மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கும் ஸ்ருதிலயா சுரேஷ் அவர்களுக்கு என்றென்றும் எங்களது நன்றி. அடுத்தபடியாக சீனியர் குழந்தைங்க, இந்த பள்ளியில் படிக்கிற சீனியர் குழந்தைங்க, ரிதம் பேட் கணேஷ், இதே பள்ளியில் படிக்கும் சங்கீதம் கற்றுக்கிற சீனியர் குழந்தைங்கள்லாம் இப்போ பாட போகிறாங்க. இவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணிங்களோ அதே மாதிரி அவங்களையும் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் ஒருத்தராக இந்த பக்கம் சீனியர் மாணவிகள், நிஜமாகவே உங்களுக்கு ஒரு சபா கச்சேரி கேட்ட ஒரு திருப்தி இருக்கும். சபா கச்சேரியும் கேட்டு ஒரு பக்தி இசை கச்சேரியும் கேட்ட ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி பின்னாடி உட்காந்து பாடியிருக்கிற சீனியர் மோஸ்ட் டிசைபிள்ஸ் அவங்க எல்லாரும் பல வருடங்களாக என்கிட்ட பக்தி பாடல்கள், பஜன்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்காங்க. நாங்களும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக வந்திருக்காங்க. எல்லோரையும் வரவேற்று முதலாவதாக ஸ்ரீ மகா கணபதி என்ற அட்டானா ராக கீர்த்தனையோடு இந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பம்.
வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை என்ற அப்பர் சுவாமிகள் இயற்றிய தேவாரம். இந்த தேவாரத்தை கர்நாடக இசை அடிப்படையில் கீரவாணி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் பாட போகிறாங்க.
அடுத்து அடுத்து வர இரு பாடல்களும் நம்மால் என்றும் மறக்க முடியாத பாடல். மயிலை என்றாலே நம் நினைவுக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒரு கர்நாடக இசை பாடகியாக எனக்கு முதலாவதாக நினைவு வருவது பாபநாசம் சிவன் அவர்கள். இந்த கபாலி கற்பகாம்பாள் 4 மாட வீதிகளையும் பஜனை செய்து திரைப்படத்தில் பாடி இசையமைத்து அந்த ஒரு அனுபவத்தை நினச்சாலே நமக்கு கண்ணில் ஜலம் வரும். அந்த அளவுக்கு அவர் பாடிட்டு அவர் நமக்கு கலை பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். பராசக்தி ஜனனி என்ற ஹம்சத்வனி ராகத்தில் பாடிட்டு அதை தொடர்ந்து நம்பி கெட்டவர் எவரையா என்ற 2 பாபநாசம் சிவர் பாடல்களையும் பாட போகிறாங்க. Yeah.
தேவ சிவசம்போ என்று மிகவும் பிரபல்யமான தஞ்சாவூர் சங்கரையர் அவர்கள் இயற்றிய பாடலை தொடர்ந்து அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற பாடலை பாட இருக்கிறார்கள்.
நாம் எல்லோரும் நித்திய பாராயணம் செய்யும் துக்க நிவாரண அஷ்டகத்தை இப்பொழுது மங்கள ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணியளே என்ற துக்க நிவாரண அஷ்டகத்தை இப்போது பாட இருக்கிறார்கள். ஆடியன்ஸில் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களும் சேர்ந்து பாடலாம். Soolini Manmada Paniya
ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி என்ற தண்டபாணி தேசிகர் அவர்களால் பாடப்பெற்று உலக புகழ் வாய்ந்த ஒரு பாடல் ரத்திபதி பிரியா ராகத்திலும் ஆதித்தாளத்திலும். ஓரிரு பாடல்களோடு இந்த இன்னிசை நிறைவு பெறும். இதைத் தொடர்ந்து 6 படை வீடமர்ந்த ஆறுமுகா என்ற பாடல் நீங்கள் கேட்க தவறக்கூடாது. ஏன்னா இது அந்த காலத்தில் இந்த சிறுகாழி சார் பாடின 6 படை வீடு கிடையாது. எம்எல்வி அம்மா பல வருஷம் முன்னாடி பாடின ஒரு பாட்டு 6 படை வீடமர்ந்த ஜெகஜனனி. தொடர்ந்து அந்த பாடல். ஆறுபடை வீடமர்ந்த ஆறுமுகா என்ற பாடல் ராக மாளிகையிலும் ஆதி தாளத்திலும் அமைந்தது. இசை மேதை எம்எல்வி அம்மா முதல் பலரும் இந்த பாடல் யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் பலர் கேட்டிராத ஒரு பாடல் இன்னைக்கு கேட்டு ரசிக்கவும். ஆறுபடை.
இந்த பாடலோடு இந்த இந்த இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்று அதைத் தொடர்ந்து ஆர்எஸ் அத்வைத் ஆர்எஸ் சிருஷ்டியுடைய தனி இசை கச்சேரி நடைபெற இருக்கிறது. இந்த குழந்தைங்களை எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்களோ அதே மாதிரி அவர்களையும் ஊக்குவித்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆறுபடை வேடமர்ந்த இந்த பாடலோடு இசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆறுபடை வீடமர்ந்த ஆறுமுகா, ஆறுபடை வீடமர்ந்த ஆறுமுகா, ஆனமுதை அன்பு நிறை வேல்முருகா. ஆறுபடை வீடமர்ந்த
இதுவரை பாடி மகிழ்வித்த குழந்தைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். குமாரி ஸ்மிருதி, குமாரி மீனாட்சி, குமாரி பவ்யா, குமாரி அங்கிதா, பொறுமையா. தர்ஷினி, ஹம்சினி இவங்க டி நகரில் இருக்காங்க, 2 பேரும் சிஸ்டர்ஸ். பிரிய ரஞ்சனி வசியே பண்ண போகிறா, இன்டர்ன்ஷிப் எல்லாம் பெரிய படிப்பு போயின்ட்டுருக்கா. ஆராதனா, ஸ்ரீவித்யா, ஸ்மிருதி, முன்பே சொன்ன மாதிரி SMRUTHI SMRITHI 2 ஸ்மிருதி இருக்காங்க. குமாரி அனன்யா, குமாரி துளசி, குமாரி வர்ஷினி, குமாரி ஸ்ரீயா. அதற்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிற திருமதிகள் எல்லோரும் ராமகிருஷ்ணா மடத்தில் பல வருடங்களாக என்னிடத்தில் பக்தி இசையும் பஜன்ஸ் பாடல்களும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த அளவில் இந்த தருணத்தில் இந்த இசை நிகழ்ச்சி நிறைவு செய்து தொடர்ந்து வருவது இதை விட இன்னும் நீங்கள் எவ்வளோ பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும். இன்னும் 1 more பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. RS அத்வைத் அவர்களுடைய முன்பே சொன்ன மாதிரி அத்வைத் சிருஷ்டி அவங்க 2 பேரும் இப்போ கலக்க போகிறாங்க. தயவு செய்து பொறுமை காத்து ஒரு 3/4 மணி நேரம் இந்த இசை நிகழ்ச்சியை கேட்டு கண்டு ரசிக்குமாறு குழந்தைகள் எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்னால் இருக்கும் திருமதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். திருமதி வசந்தி, அந்த சைட். திருமதி ராஜலக்ஷ்மி, திருமதி கிரிஜா, திருமதி உமா, திருமதி கோதை, திருமதி சீதா, திருமதி நாகேஸ்வரி, திருமதி லதா, திருமதி கலா, வரிசையன், திருமதி ஹேமமாலினி, பேர் வர மாட்டேங்குது, திருமதி தரானா, திருமதி உஷா, பேர் சொல்லி, திருமதி ஜெயந்தி. எங்களுடைய ஃபேவரட் ஸ்ரீ மதன் சார் அவர்களும் ரொம்ப நாளாக இங்கே கற்றுட்ருக்காரு. நீங்கள் பல திரைப்படங்களில் பல அட்வர்டைஸிங் இதில் பார்த்துருப்பீங்க அவரை. அவரும் என்னிடத்தில் டிவோஷனல் சாங்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. திருமதி காயத்ரி, ஒரே குரூப் ஃபோட்டோ.